இன்று தேவனால் சாதிக்க பிறந்தவர்கள் என்ற நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைந்திருப்பது போதகர் சுந்தர் சிங் அவர்கள். இவர்கள் ஹரியானா தேசத்திலே பூரண சுவிசேஷ சபையின் கிளை சபையின் போதகராக இருந்து ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். இவரை கொண்டு ஆண்டவர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், இன்று நாம் அவரோடு கூட அவருடைய காரியங்களை நாம் கேட்போம். பாஸ்டர் பிரைஸ்லாம். பாஸ்டர், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி கர்த்தருக்குள்ள வந்தீங்க, உங்க பேக்ரவுண்ட் அதை பத்தி நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க பாஸ்டர். என் பெயர் சுந்தர் சிங். தஞ்சாவூர் மாவட்டத்துல மதுக்கூர் என்கிற கிராமத்துல பிறந்து வந்தோம். என்னுடைய குடும்ப தொழில் கோயில் கட்டுற வேலை. கல்லுனால சிலைகளை செய்து கோயில் வேலைகளை செய்து ஆட்டுக்கல், அம்மிக்கல், வேலிக்கல், ஆசாரிய வேலை செய்யற அந்த மாதிரி. உங்க குடும்ப தொழில் அது? குடும்ப தொழில். அப்போ எங்க அப்பா கூட ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தாங்க. அப்போ இடையில வாட்டி மழை ரொம்ப வேணும். புதுக்கோட்டையில இருந்தா நாங்க கல் எடுத்தோம். அப்போ மழை பெஞ்சு அந்த குவாரியில தண்ணி நிரம்புறதுனால வரல. அப்போ நிறைய பணம் வாங்கி வச்சிருந்தது, அட்வான்ஸ் வாங்கி வச்சிருந்ததுனால கொடுக்க முடியாம கடன் பிரச்சனை. அப்போ கடன் பிரச்சனையில ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போ குடும்பமா தற்கொலை செய்யலாங்கிற ஒரு சூழ்நிலையில எங்க அப்பா அம்மா நினைச்சு, சரி போய் சித்தியை பார்த்துட்டு வருவோம். எங்க அம்மா சொல்லிடுறாங்க, மறிக்க தான் போறோம், போய் எங்க தங்கச்சி பார்த்துட்டு அங்க போன சூழ்நிலையில ஒரு ஏஜி பாஸ் ஜேக்கப் பட்டுக்கோட்டையில இருந்தார். அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க சொந்தக்காரங்க. அவங்க காலையில 5 மணிக்கு தீர்க்க கூப்பிட்டு, அவங்களுக்கு தெரியாதுங்க வந்திருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட ஆண்டவர் பேசினார். உங்க சித்தியை சர்ச்சுக்கு போறோம், அவங்க போறாங்க. அப்போ அந்த மாதிரி பேசி அன்னைக்கே ஆண்டவர். ஆனா எங்களுடைய குடும்பம் பழனிக்கு மாலை போட்டு போறது. நானே ஒரு 12 வருஷம் பிறந்தது. அப்படி அவரும் எங்க அப்பா ஆரம்பத்துல இருந்து நடந்த. இப்படி நிறைய பேர் சொல்றாங்கல்ல, காசு கொடுத்து மதம் மாத்துறாங்க, மதத்தை மாத்துறாங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அது எப்படி? அது மாதிரி ஏதாவது நடந்ததுங்களா? இல்ல இல்ல இல்ல, அது போலலாம் சொல்றதெல்லாம் பொய். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் அது நிறைவேற்றாரு. இந்த நேரத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நிறைய பேர் மதம் மாத்துறோம்ன்றாங்க. இன்னைக்கு கல்யாணம் ஆன கணவன் மனைவிய மனசை மாத்த முடியாது. கணவனுக்கு விருப்பப்பட்டதை மனைவி செய்ய முடியல. சில மனைவிக்கு விருப்பப்பட்டதை கணவன் செய்ய முடியல. மனசைங்க எப்படிங்க மாத்த முடியும்? மதம் எப்படி மாத்த முடியும்? அதாவது நம்ம பேசுறதுனால மாறிடுவாங்களா? பணம் கொடுத்ததுனால மாறிடுவாங்களா? இது உலகத்தை ஏமாத்துற காரியம். ஒரு மனுஷனுடைய மனதை மாற்றுவது நம்மை படைத்து தேவனால் மாத்திரமே மாற்ற முடியும். அப்படிப்பட்ட மாற்றப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இவர் பழனிக்கு போனவரு, சிலைகளை வடிவிக்கிறவரு, தெய்வங்களை செய்யக்கூடியவர். தெய்வங்கள் நம்மளதான் உருவாக்க முடியும், தெய்வங்களை நம்ம உருவாக்க முடியாது. ஆனா தெய்வங்களை உருவாக்குற குடும்பத்திலிருந்து இவரை உருவாக்குன தெய்வம் இவங்க குடும்பத்தை மாற்றி கொண்டு வந்திருக்குது. ரொம்ப நன்றி பாஸ்டர். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க. இதுக்கப்புறம் எந்த வயசுல பாஸ்டர் நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? நான் 14வது வயசுல 14 வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் சபைக்கு போக ஆரம்பிச்சேன். உங்க வசனம் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சீங்க. ஓகே பாஸ்டர், அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க? எந்த காரியம் உங்களுக்கு ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஒரு திருப்பு முனையா இருந்தது? அதாவது இப்போ சர்ச்சில் போயிட்டு இருக்கும் போதே ஒரு அக்னி அபிஷேக கூட்டம்னு ஒரு கூட்டம். சரி. அந்த கூட்டத்துல பாஸ்டர் ஜான்சன் கோயம்புத்தூர்ல. சரி. அப்போ அவரு பண்ணி இப்ப ஜபிக்கும் போது அபிஷேகம் எடுத்து அந்த நாள்ல ஊழிய அழைப்பு. ஓகே. எந்த வயசுல? அதான் 14 வயசுல. 14 வயசுல நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க, ரட்சிக்கப்பட்ட ஆண்டே. ஆமா. பாருங்க, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் உங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்க, பாஸ்டர் ரட்சிக்கப்பட்ட அப்பயே தன்னை முழுவதுமாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. 14 வயசுலேயே அவருடைய வாலிபத்தை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, நீங்க ஒரு சின்ன வயசா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திருப்பு முனையை கொண்டு வருகிறார். இன்றைய தினத்துல கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்போம், அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எப்படி பாஸ்டர் நீங்க ஊழியத்துக்கு அதுக்கப்புறம் வந்தீங்க? ஏதாவது ட்ரைனிங் போனீங்களா? பைபிள் காலேஜ் படிச்சீங்களா? நான் அதுக்கப்புறம் நான் போயிட்டு இருந்த பெண்டகாஸ் சர்ச்ல பாஸ்டர் ராஜன் மூலமாக காட்டாத்துறை பாஸ்டர் என் தாமஸ் ஐயா, ரொம்ப அருமையான ஐயா, பெரிய ஐயா. அவங்க கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க உயிரோட இருக்கும்போது நான் 2001ஆம் ஆண்டு அங்க போய் ட்ரைனிங்ல இருக்க. அங்க இருந்து ஒரு 2.5 வருஷம்
2 வருஷம் நீங்க ட்ரைனிங் பண்ணிருக்கீங்க. ஆமா. அடுத்து Very வந்து good, very good. பாஸ்டர் வினில் சதீஷ் எங்களுடைய ஸ்தாபன தலைவர், அவரு கீழவும் இருந்து ட்ரைனிங் எடுக்கவும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதான் 2 வருஷம் 2 வருஷம் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி பாஸ்டர் நீங்க நார்த் இந்தியாவுக்கு வரணும்ன்றது எப்படி வந்தது உங்களுக்கு? அந்த நாட்கள்ல வந்து அந்த பைபிள் ஸ்கூல் முடிய போற அந்த நாட்கள்ல நான் ஜெபிச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் இங்க போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் தெளிவா பேசினார். என்னை பற்றி அறியாத இடங்கள்ல போய். எப்படி பாஸ்டர் ஆண்டவர் தெளிவா பேசுறான்னு எப்படி சொல்றீங்க? காதுல கேட்டீங்களா? உண்மையில அந்த சத்தம் வந்து என் காதுல கேட்டு. அப்பெல்லாம் ஆண்டவர் பேசுறாரு. கண்டிப்பா பேசுறாரு. பாருங்க, கர்த்தர் ஆடிபிள் வாய்ஸ்ல இன்னைக்கு கூட பேசுறாருங்க. நிறைய கர்த்தர் நீங்க காது கேட்கிற மாதிரி நீங்க சத்தத்தை கேட்டீங்க. ஆமா, காது கேட்கு. என்னுடைய கல்யாண விஷயத்துலயும் அப்படிதான். இந்த பொண்ணுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். பாருங்க, கல்யாண விஷயத்துல கூட ஆண்டவர் யாரை கட்டணும்னு நம்ம கிட்ட காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறாரு. நம்ம பாக்குறதுக்கு தயாரா இருக்கணும். ஆண்டவர் பேசக்கூடியவர், நம்முடைய வாழ்க்கை குறித்து திட்டங்களை தெரிவிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றனால்தான் இன்னைக்கு நல்ல ஊழியக்காரரா பாஸ்டர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க பாஸ்டர். அப்போ ஆண்டவர் இங்க நார்த் இந்தியா தான் போகணும், என்னை பற்றி அறியாத இடங்கள்ல போய் தான் நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதாவது என்னுடைய பேர் வந்து முதல் பேர் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம். ஓ, பாடகருடைய பாடல் வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி என்னுடைய உங்க அப்பா ஒருவேளை எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டு நல்லா கேட்பாரு? இல்ல, அதாவது எங்க அப்பா, எங்க தாத்தா பேரு சப்பானி. ஓ, எங்க அப்பா பேரு பெருமாள். அப்ப எஸ்பி, என் பேரு பாலசுப்ரமணியம். ஓ, அப்படியே தவம் இருந்து பெற்றதுனால அவங்களுடைய இது என்னன்னா, அந்த பழனிமலைக்கு போய் தான் என் குழந்தை பிறந்துச்சு. உங்க பழைய பேரும் நல்ல பிரபலமான ஒரு ஆள் பேர் தான். உங்க இப்ப வச்சிருக்கீங்களே சுந்தர் சிங், அதான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு உடனே பேர் வைக்கல எனக்கு. அப்போ அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது சர்ச்சில் அப்படி என்ட்ரு பண்ண உடனே பாஸ்டர் உனக்கு பேர் வைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னையில இருந்து சுந்தர் சிங். இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இந்த பழைய பேரே எடுத்தா என்ன பிரச்சனை பாஸ்டர்? ஏன் நிறைய பேர் வந்து கிறிஸ்தவ நம்பர்னா புது பேர் வைக்கணும்ன்றாங்க? அது கட்டாயமா? அது கட்டாயம்னு இல்ல. ஆனா வந்து அந்த மாதிரி ஒரு, அதாவது பேரு மாத்ததுனால என் வாழ்க்கைய மாறிடுச்சு. பேரு மாத்திரனால வாழ்க்கை மாறிச்சிங்களா, இல்ல ஆண்டவர் உங்களை மாத்திரனால ஆண்டவர் வாழ்க்கை? ஆண்டவர் மாத்தினாரு, அது உண்மைதான். அதனால அந்த பேருக்கு தகுந்தப்பல இப்ப வந்து அதாவது பைபிள் இல்ல பைபிள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அபிராம்னு இருக்கும், ஆண்டவர் வந்து அந்த அப்ரஹாம்ன்றாரு. சோ பேர்லயே ஒரு பவர்ஃபுல் இருக்கு இல்லையா? இப்ப எஸ்பி பாலசுப்ரமணியம்ன்றது வந்து சுந்தர் சிங் மாற்றனால நீங்க அவர் இந்த சாது சுந்தர் சிங் மாதிரியே நீங்களும் இங்க ஊழியத்துக்கு வந்துட்டீங்க. இங்க வந்த உடனே யூபியில போய் ஊழியம் செய்யும் போது என்னோட இன்னொருத்தர் இருந்தார், ஸ்டீபன் சொல்லிட்டு. அப்போ கிராமங்கள்ல போய் ஊழியம் செய்யும் போது அவர் தண்ணி கேட்டா வந்து பேரு கேட்பான் யூபியில. அப்ப அவர் ஸ்டீபன் சொன்னா வெளியே கொண்டு வந்து சொம்புல அப்படி ஊத்துவாங்க, அவர் இப்படிதான் குடிக்கணும். என் பேர் கேட்பாங்க சுந்தர் சிங், வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கொடுப்பாங்க. பாருங்க, இந்த இங்கிலீஷ் பேருக்கு மரியாதை வேற, நம்ம இந்திய பேருக்கு மரியாதை வேற. அதாவது ஜாதி அடிப்படையில. ஓ, அப்படி. அப்ப இந்த பேர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பேரா? உண்மையில ரொம்ப நன்றி பாஸ்டர். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவங்களானா பேரை மாத்தணும் அப்படின்னு. பேரை மாத்துறது நம்முடைய விருப்பம், பேரை மாத்துறது. ஆனா மனசு மாறுறதாங்க ரொம்ப முக்கியமான காரியம். ஆனா இவர் பேரை மாத்துறதுனால இவருக்கு அநேக காரியங்கள்ல உதவியா இருந்திருக்கு, அது ஆசீர்வாதமா இருந்திருக்கு. ஓகே பாஸ்டர், நீங்க அடுத்து எப்படி நீங்க இந்த அம்பாலா கேண்ட் ஊழியத்துக்கு? முதல்ல வந்து சீதாப்பூர் யூபியில ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 2004 இருந்து 2006 ஃபுல் காஸ்பல். ஓகே. அங்கே என்ன டீச்சர்ஸ் ட்ரைனிங், ஹிந்தி ட்ரைனிங்காக பிலிப்பீத் அப்படிங்கிறது 6 மாசத்துல ஹிந்தி கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபீல்ட்ல போட்டாங்க. அப்புறம் மேரேஜ் 2006 ஆச்சு. 2006 ஆன உடனே டிரான்ஸ்ஃபர் இங்க அம்பாலா கேண்ட்ல. இப்ப எப்படி பாஸ்டர் இங்க ஊழியங்கள் எப்படி? இப்ப அம்பாலா கேண்ட்ல வந்து நீங்க 2006ல வந்து இப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க? 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷம் இந்த பிரயாணத்துல எப்படி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க? நீங்க கடந்து வந்த கஷ்டமான பாதை என்ன? ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்? 2006ல வரும்போது இந்த யூபி ஹரியானா இது ரெண்டு வந்து ரொம்ப வித்தியாசம். அந்த சூழ்நிலையில வந்தபோது ஆண்டவர் நடத்தினாரு. 13 வருடங்களா 13 வீடு மாறி இருக்கு. அப்பா, 13 வருஷமா 13 வீடு மாறி இருக்காரா? 13 வருஷத்துல அதுல ஒரு வீட்டுல மாத்திரம் 5 வருஷம் இருந்தேன். ஆனா மத்த ஒவ்வொரு வீட்லயும் சீக்கிரமா
அதுல வந்து 6 மாசம் கரண்ட் இல்லாத வீட்டுல எல்லாம் வாடகை வீட்டுல இருக்கும் போது நீங்க அந்த சர்ச்சு தானே நடத்துறீங்க? ஆமா சர்ச். அப்பயும் சர்ச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமா அப்ப கஷ்டமா இருக்காது? இந்த ஓனர்ஸ் பிரச்சனை பண்ண மாட்டாங்க? அது கண்டிப்பா பண்ணிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அதனாலதான் நீங்க மாத்திட்டே இருந்த ஒரு ஆட்கள் வருவாங்க, நல்ல ஆத்துமாக்கள் வரும்போது உடனே சொல்லிடுவாங்க, இல்ல அவங்களுக்கு பயமாயிரும் இவ்வளவு ஆத்துமாக்கள் வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டு சபையே போதும், என்னமோ சர்ச்சு கட்டுறதெல்லாம் பாவி, சர்ச்சு கட்டுறவங்க எல்லாம் பாவம்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹவுஸ் சர்ச்சு, ஹோம் சர்ச்சுன்னு. நல்லது, உங்களுக்கு பெரிய தரிசனம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனா பாஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. 13 வருஷத்துல 13 வீடு மாற வேண்டியதா இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா 10 பேரை வச்சு நம்ம ஆராதனை நடத்தும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 பேர் 25 பேர் ஆயிட்டாங்கன்னா வீட்டு ஓனர்கிட்ட பிரச்சனை. அதனால கட்டாயமா சபைக்கு ஒரு இடம் தேவை, சபைக்கு ஒரு கட்டடம் தேவை. நம்ம பெரிய பரிசுத்தவான் மாதிரி வீட்டு சபை போதும், ஹவுஸ் சர்ச் போதும் அப்படின்லாம் ஒரு சில IAS காரங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனா தயவு செய்து பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும், பிராக்டிக்கலா திங்க் பண்ணணும். ஆதி அப்போஸ்தல சபையில அந்த காலத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, டக்குன்னு ஆவியானவர் கிரியை செஞ்சாரு. எல்லாரும் அந்த நேரத்துல ஒரு கட்டடம் கிடையாது, எல்லாரும் வீடுகள்ல கூடி ஜெபிச்சாங்க, ஆராதிச்சாங்க. ஆனா வளர வளர, சபைகள் வளர வளர, நாட்கள் வளர வளர ஒரு இடம் வாங்கி கட்டடம் கட்டுவது தவறு இல்லை. அது ஒரு தவறு என்று பேசி ஒரு டாக்டரினா பேசுறவங்களுக்கு எல்லாம் இது கட்டாயமா உதவியா இருக்கும். அதனால அப்பேற்பட்ட காரியங்களை குறை சொல்லி பேசி கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து இதை குறித்து சிந்திங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. எஸ் பாஸ்டர், 13 வருஷமா நீங்க இந்த வீட்டு வாடகை சபையில நடத்திட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார்? அதுக்கப்புறம் 2017 டிசம்பர் 31ஆம் தேதி எனக்கு ரொம்ப சோர்வாயிருச்சு. ஆண்டவரை இன்னும் அடுத்த வீடு வர மாத்தணும் அப்படின்னு ரொம்ப அந்த இந்த நேரத்துல ஒண்ணு நான் சொல்றேன். இந்த வீட்டு சபை நடத்தணும்னு சொல்றாங்க, அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, உங்களுக்கு நடத்த முடியாட்டி இந்த விசுவாசி வர்றாங்களா அவங்க வீட்டுல நடத்துங்கன்னு. விசுவாசி ஒரு புறஜாதியில இருந்து ரசிக்க போறாரு, ஒருத்தர் தான் ரசிக்க போறாரு. அவங்க வீட்டுக்குள்ளேயே போறது கஷ்டம். அவர் ஆராதிக்க இடம் வேணும். அதனால ரொம்ப ஞானியாட்டம், ரொம்ப புத்தியா பேசுறோம்ட்டு நம்ம வீடு சபைகளை மேன்மைப்படுத்திட்டு இந்த சபை கூடாரத்தையோ சபைக்கு இடம் வாங்குறதையோ குறைப்படுத்தி பேசுறது தயவு செய்து சிந்தித்து நிறுத்தி பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. சொல்லுங்க. அந்த நாள்ல ரொம்ப சோர்வாயிருச்சு எனக்கு. ஆண்டவரை இன்னும் திரும்ப ஒரு வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருமே, என்ன ஆண்டவரை இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நைட்ல மெசேஜ் வருது. எங்க தலைவர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ஒரு குடும்பம் 10 லட்சம் ரூபாய் அம்பாலா இடத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க பாருங்க, பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். இவ்வளவு நாள் 13 வருஷம் கஷ்டப்பட்ட அந்த காரியத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவராவே கிரியை செய்யறாருங்க. ஆண்டவராவே இடம் வாங்குறதுக்கு கிரியை செய்யறாரு. நம்ம ஆட்கள் என்னன்னா இடம் வாங்கினா தப்பு, சர்ச்சு கட்டினா தப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு அட்வைஸ் சொல்ற ஒரு குழுக்கள் இவங்க எல்லாம். அப்புறம் இப்படி இடம் வாங்கி எப்படி சர்ச்சு கட்டினீங்க? அதுக்கப்புறம் இடம் வாங்கிட்டோம். இடம் வாங்கி ஆண்டவர் கிருபையினால இடம் வாங்கின உடனே அடுத்த ஒரு போன் வருது, ஒரு குடும்பம் சர்ச்சு கட்டி கொடுக்கறதா உங்களுக்கு இது பண்ணிருக்காங்க. பிரைஸ் காட். பாருங்க, ஆண்டவர் ஒரே கல்ல 2 மாங்காய், இடமும் கொடுக்குறாரு, கட்டடமும் கொடுக்குறாரு. வெரி குட் பாஸ்டர். இப்ப நல்ல கட்டடத்தை கட்டிட்டீங்க. நீங்க அங்க ஒரு தங்குறதுக்கு நீங்க ஏதாவது கட்டிருக்கீங்களா? ஆமா, ஒரே பெரிய ஹாலு, அதுல ஒரு பார்ட்டிஷன் பண்ணி 2 ரூம் வச்சு. பிரைஸ் காட். இப்ப சபையும் வீடும் சேர்ந்து இருக்கிறனால விசுவாசிங்க வர்றதுக்கு, அவங்களை இது பண்றதுக்கு, டேக் கேர் பண்றதுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு சில பேர் சபை கட்டுற இடத்துல பாஸ்டருக்கு வீடு கட்டக்கூடாதுன்னு. நல்லதுதான். நான் என்ன சொல்றேன்னா, பாஸ்டர் எப்பவுமே அங்க இருந்தாருன்னா விசுவாசிங்க வந்தாங்கன்னா பாக்குறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு, விசுவாசிங்களை பராமரிக்கிறதுக்கு அது நல்லா இருக்கும். அது ஒரு பெரிய தவறு இல்லை. ஒரு சபையினுடைய வளாகத்திலே ஒரு சிறிய வீடு இருப்பது தவறு இல்லை. அது மாதிரி பாஸ்டருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ நான் அடிக்கடி பாக்குறேன் பாஸ்டர், நீங்க Facebookல எல்லாம் போடுறீங்க, அருமையான கூட்டங்கள் வருது. சபை ஆராதனை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. உங்க ஆராதனைல நிறைய பேர் வராங்க, நார்த் இந்தியஸ் பீப்புள் வராங்க, நிறைய மீட்டிங்ஸ் நடத்துறீங்க. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் உடனே நடந்ததா இல்ல படிப்படியாக ஆண்டவர் உங்களுக்கு நடத்தினாரா? இது ஆண்டவர் படிப்படியா தான் நடத்தினார். படிப்படியா ஆமா, ஆனா 13 வருஷத்துல 13 இடம், 13 ஏரியா, ஒவ்வொரு ஏரியாக்களும் ஓப்பன் ஏர் மீட்டிங் நடத்தி இருக்கு. பிள்ளைங்களுடைய பிறந்த நாள் இதை வச்சுதான் நடத்துறது. ஆனா நான் சில டைம் பார்க்கும்போது நீங்க எப்போ பார்த்தாலும் ரெஸ்டே இல்லாம ஊழியம் செய்றீங்க. எப்படி பாஸ்டர் கிருபை? அது அதாவது அந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அதனால நீங்க உண்மையாவே பெரிய இந்த குறிய. உங்களுக்கு வயசு என்ன பாஸ்டர்? 38 வயசு. 38 வயசுல கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியத்தை நீங்க சாதிச்சிருக்கிறீங்க. ஆனா நீங்க இனிமேலும் கர்த்தர் என்ன செய்யணும்னு நீங்க ஏங்குறீங்க? உங்களுடைய தரிசனம் என்ன பாஸ்டர்?
அதாவது இப்போ ஹரியானாவுல நான் இருக்கிறதுனால ம். ஹரியானாவுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கிளை சபை உருவாக்கும். ஓ பிரைஸ் காட். ஏன்னா கிராமங்கள்ல வந்து போய் அங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பாஸ்டர் ஹரியானா? 23 23 டிஸ்ட்ரிக்ட். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை வந்து நிச்சயமாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒரு கிளை சபைகளை உருவாக்கி ஒரு பெரிய தலைமை போதகருடைய திட்டத்திற்கு நேரா உங்களை பயணிக்க வைக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க பாஸ்டர்? இயேசுவை பற்றி அறியாத எத்தனையோ கிராமங்கள் இடங்கள் இருக்குது. அங்க நிச்சயமா நீங்க எல்லாம் வந்து ஊழியம் செய்யணும். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நிறைய பேர் வந்து அழைப்பை தட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஒப்பு கொடுத்து வந்தா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இன்னும் தயாரா. பாருங்க, 14 வயசுல கர்த்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அருமையா வந்து இவருடைய சாட்சி நான் கேட்கும் போது எனக்கு ஒரு உற்சாகமாக ஏற்படுத்துகிறது. தெய்வங்களை மனிதன் வணங்கும் தெய்வங்களை உருவாக்குகிற ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் தெய்வத்தை அறிய வைத்து அவரை அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக ஒரு அருமையான ஊழியக்காராக தேவன் பயன்படுத்துகிறார். இன்று உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட குடும்பத்திலே நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை வேண்டாம். உங்களை குறித்ததான தேவனுடைய திட்டம் உங்கள் மீது அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் ஒப்பு கொடுத்து உங்கள் வாலிபத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை மகிமையாக பயன்படுத்துவார். இந்த வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு ஒரு சின்ன ஜெபம். நல்ல பிதாவே, மகா பரிசுத்தரே, அருமையான வேலைக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே வாலிபர்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஒப்பு கொடுக்க ஊழியம் செய்ய உமக்காக வாழ ஒரே ஒரு வாழ்வு, அது இயேசுவுக்காக ஆண்டவரை வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.